என்ன மக்களே ரெண்டு பேரும் அலறி அடிச்சுட்டு ஓடி வரீங்க? அம்மா அடி அடின்னு போட்டு அடிச்சு எடுத்துறாங்க ரெண்டு பேரையும். வந்து கேளுப்பா, வாப்பா. நானே வாங்கின அடியில தான் எந்திரிக்க முடியாம படுத்து கிடக்கேன். எப்ப வாப்பா எந்திரி, வந்து கேளு. அடி அடின்னு போட்டு அடிச்சுட்டா, முதுகு பால் பச்சு வந்துட்டு. எப்பா உனக்கு என்னப்பா அடிபட்டு இருக்கு கண்ணத்துல? ஏன்பா என்னாச்சு? ஆபீஸ்க்கு போயிட்டு சீக்கிரமா வர வந்துட்ட? ஆமாப்பா, கழுத்துல நல்ல அடி. எப்பா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல மக்களே, கீழே வலிக்கு விழுந்துட்டேன். இல்ல இல்ல, இந்த அடியெல்லாம் பார்த்தா அம்மா அடிச்ச மாதிரி இருக்கு. என்னப்பா ஆயிட்டு? அம்மா அடிச்சிட்டாடோ? உங்களையும் அடிச்சிட்டாலோப்பா, சரியான ராட்சசி. இல்ல மக்களே, அப்ப கீழே விழுந்துட்டேன். ஆனா நீங்க சொன்னது என்னமோ உண்மைதான், சரியான ராட்சசி அவா. எடி கதவு தரீங்க. எடி ரெண்டு பேரும் கதவு திறக்க போறீங்க இல்லையா? என்னென்ன டென்ஷன் பண்றாளுவோ? மூணு பேர் உள்ளே கிடங்க, நிம்மதி. அம்மா போயிட்டா நினைக்கேன். யான்ட்டி இவ்ளோ கோவப்படுற அம்மா? எல்லாம் உன்னையால தான். விக்கல் எடுக்குன்னு ஒரு மடக்கு தண்ணி கேட்டேன், குடுத்தியாட்டி? சோனிமா இது நீ கவனிச்சியா? அம்மா அடிச்ச அடியில விக்கலே பறந்து போயிட்டுடி. ஆமாட்டி, ஆச்சரியமா இருக்குல்ல? வயிறு வேற பசிக்கு. ச்சே, உன்னையால தான். ஒரு காப்பி கூட குடிக்காம ஓடி வந்துட்டேன். எனக்கு மட்டும் என்னவா, வயிற்றுக்குள்ள சுண்டலி கத்திக்கிட்டே இருக்குது. காப்பி குடிக்க விட்டையாட்டி? எல்லாம் உன்னோட பலாப்பழ விக்கலால தான். வயிறு பசிக்குதோ மக்களே? ச்சே, என் பிள்ளைகள் பசியோட இருக்க. போங்கம்மா, கதவை திறந்துட்டு போய் காப்பியை குடிச்சிட்டு வாங்க. அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டா. எப்பா நீ வேற, அவ பத்திரக்காளி மாதிரி வாரா. எங்களாலலாம் வெளில போக முடியாதுப்பா. இது வேறையா? இன்னைக்கு ஒரு நாள் அவளை ஃப்ரீயா விடுவோம். அப்ப இங்கேயே இருங்க மக்களே. அவளை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. யாருக்கேனே கோபத்துல இருக்கா. ரொம்ப நாள் பீஸா என்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தியே, வேற ஏதோ பர்கரா? அப்பா போன் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோ, வாங்கி சாப்பிடுங்க. ஐ எப்பா உண்மைக்குமா? ஆமாம் மக்களே, வாங்கி இருந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாள் அம்மாவை சமைக்க வேணான்னு சொல்லிடு. எப்பா அப்ப சிக்கன் ரைஸ் ஆர்டர் போட்டுட்டாப்பா? போட்டுக்கோங்க மக்களே, உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டு வாங்கி சாப்பிடுங்க. அம்மாக்கு என்ன வேணும்னு கேளு. இப்பெல்லாம் வெளில போனா அம்மா எங்களை பிரிச்சிருவா. அப்ப இங்க இருந்து ஆர்டர் போடுங்க, வந்ததுக்கு அப்புறம் வெளில போய் வாங்கிட்டு வாங்க. எங்க ஹரி, நம்ம ரெண்டு பேரும் மட்டும் கார்ல தனியா போறதுக்கு ஜாலியா இருக்குல்ல? ஆமா மலர், இதுவும் நல்லா தான் இருக்கு. ஏங்க அப்ப டெய்லி ஒரு ரவுண்ட் என்னை கூட்டிட்டு போவீங்களா கார்ல? இதுக்கு என்ன, கூட்டு போலாமே. நீங்க போய் தானே சொல்றீங்க. இல்ல மலர், இதுல என்ன பொய் இருக்கு? எங்க அங்க போனா உங்க அம்மா இருப்பாங்க. சும்மா நான் வாசப்படிக்கு வந்தனாலே எங்க போற, எதுக்கு போற, என்ன விஷயம், அப்படி இப்படின்னு 1008 கேள்வி கேட்பாங்க. நீங்க வேற நல்லா கூட்டு போனீங்க. இப்போ உனக்கு என்ன, டெய்லி கார்ல ஒரு ரவுண்ட் அடிக்கணும் அவ்வளவுதானே? நான் பாத்துக்கிறேன் விடு. உண்மைக்குமா சொல்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா டெய்லிலாம் வேணாம், அப்பப்ப கார் எப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளில எடுக்கீங்களோ அப்பெல்லாம் கூட்டிட்டு போங்க. சரிம்மா. மலரு, நீ பண்றது பேசுறதெல்லாம் சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளை மாதிரி இருக்கா? போங்க ஹரி. ஆமாடி ஆமாடி, எங்க அக்கா பொண்ணு இருக்காளே, அவளை மாதிரி நீயும் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படியா ஹரி? ஆமா மலரு, இனிமே உன்னை நான் சின்ன பொண்ணு கூப்பிடவா? உங்க இஷ்டம், எப்படினாலும் கூப்பிடுங்க. சரிங்க மேடம். இதுவும் நல்லா தான் இருக்கு. வீடு கிட்ட வந்தாச்சு. ஏங்க உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி மலைகளுக்கெல்லாம் கூட்டு போவாங்களே, மலை பிரதேசத்துக்கெல்லாம் ஏதோ உள்ள சொல்லுவாங்க. ஏடி, அது ஹனிமூனு. ஹனிமூன், அது எப்போ கூட்டு போக போறீங்க? போலாம் மலர், ஆஃபீஸில் லீவ் கேட்கணும். கொஞ்சம் ஒர்க்லாம் பெண்டிங்கில் இருக்கு. எல்லாம் முடிச்சு வச்சுட்டு நான் லீவ் கேட்டு பார்க்குறேன். அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? எத்தனை டேஸ் ஆகும்னு கணக்கு பண்ணி சொல்ல முடியாது மலர். ஒர்க்கை பொறுத்து இருக்கு. முடிச்சாதான் லீவ் கேட்க முடியும். லீவ் எடுத்துட்டு போகலாம். சரிங்களா மேடம்? சரிங்க ஹரி, கொஞ்சம் சீக்கிரம் முடிங்க. வெளியிலலாம் சுற்றி பார்க்க போகணும்னு ஆசையாக இருக்கு. கூட்டு போகிற மலர். எங்கே போகலாம் சொல்லு. எனக்கு என்ன ஹரி தெரியும், நீங்கள் தான் சொல்லணும். எந்த இடத்துக்கும் நான் போனது கிடையாது. ஏய் சின்ன பொண்ணு, நான் மட்டும் எல்லா ஊருக்கு முன்னாடி போய் சுற்றி பார்த்துட்டு வந்திருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட விசாரிக்கிறேன் எங்கே நல்லா இருக்குன்னு. ஓகே ஓகே.
அதுக்குள்ளேயும் வீட்டுக்கு வந்துட்டோமா? ஆமா மேடம், இறங்குங்க. எம்மா எங்க உன் மருமவக்காரி? போய் 4-5 நாள் ஆகுது, இன்னும் வர காணோம். ஏம்டி உன் மருமவக்காரிங்க உனக்கும் மைனி தானே? ஆமா மைனியா மைனி. போமா தூர. வருவா வருவா, இப்போ வந்துருவாங்க டி. பிள்ளை எங்க டியூஷன் போயிட்டாளா? ஆமாம்மா அவ டியூஷன் போயிட்டா. அதான் நேரம் போலான்னு இங்க ஓடி வந்தேன். என்ன சாப்பாடு செஞ்ச? மதியானத்துக்கு வெஜிடபிள் பிரியாணி போட்டோம்மா. நைட்டுக்கு ஏதாவது செய்யணும். நீ என்னம்மா செஞ்ச? நைட்டுக்கு மாவு ஏதாவது வச்சிருக்கியா? ஆமா ஸ்வேதா இருக்கு. வேணா போகும்போது கொஞ்சம் காட்டி சட்டியில் தரங்க கொண்டுட்டு போ. ஆட்டுமா. ஏம்மா அவ இருந்தாலும் வேலையெல்லாம் நீ தான் செய்யற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இருக்காத. எல்லா வேலையும் நீயே செஞ்சிட்டனா அப்ப அவ என்னத்துக்கு இருக்கா? அவகிட்ட கூடு. சமைக்க சொல்லு, பாத்திரம் கழுவ சொல்லு, துணி துவைக்க சொல்லு, எல்லாமே அவளை செய்ய சொல்லுமா. நீ சும்மா இரு. வயசான காலத்துல நீ போட்டு உடம்பு புண்ணாக்கிட்டு இருக்காத. ம் என்ன லட்சணமா சமைப்பா உன் மைனிக்காரி? வாயில வைக்க ஆவாது. அவ வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே சொல்லி கொடுக்கலையா? அவ அம்மா கிட்ட போய் போன் அடிச்சு கேளு. இருக்கட்டும் இருக்கட்டும், போக போக பார்ப்போம். ஒழுங்கா சமைக்கலன்னா சண்டை தான் போடணும்னு வச்சிருக்கேன் அவகிட்ட. கொஞ்ச நாள் அவன் நல்லா சமைச்சதுக்கு அப்புறம் நீ தூர வந்துருமா. அடுக்கலைக்கு போவாத. ஏற்கனவே உன்னை டாக்டர் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உன் உடம்பு வீக்கா இருக்கு, உன் உடம்ப பார்த்துக்கோ சொல்லிட்டேன். ஆட்டும் டீ ஆட்டும். ஆமா ஏம்மா நகையெல்லாம் போட்டு வந்தாலே வாங்கிட்டு கொடுத்தாலே இல்ல அவ பீரோல வச்சுக்கிட்டாளா? நான் ஒன்றும் கேட்கல டி. கல்யாணம் ஆகி 1 வாரம் தானே ஆகுது. இங்கே 2 நாள் இருந்தா, அப்புறம் அவள் ஆத்தா வீட்டுக்கு மறு வீட்டுக்கு போயிட்டா. அவள் பீரோல தான் வச்சிருப்பா. அதெல்லாம் நீ வாங்கி வச்சுக்கோமா. தாம் தும்னு எதுவும் செலவு பண்ணிட்டு கிடக்காம. அவன் என்ன டி செலவு பண்ண போறா? இல்லம்மா அவளுக்கு நகையெல்லாம் வச்சுக்க தெரியாது. நான் இங்கே தானே டி இருக்கேன். அவள் என்ன பண்ணிட போறா அப்படி? இருந்தாலும் சொல்றேன் கேட்டுக்கோ. ஆட்டும் டீ. ஏம்மா உன் மருமவக்காரி ஒரு காசு மாலை போட்டிருந்தாள? ஆமாம் டி. இப்போ என்னத்துக்கு கதை கேட்க? வார வெள்ளிக்கிழமை என் ஃப்ரெண்டு புது வீடு கட்டியிருக்காமா, பால் காய்க்கா கூப்பிட்டுருக்கா, போகணும். அந்த காசு மாலை மட்டும் கொஞ்சம் வாங்கிட்டாமா. போட்டு போயிட்டு கொண்டு வந்து கழட்டி கையில் கொடுத்துருவேன். ஸ்வேதா, அம்மா உனக்கு என்னத்துல குறை வச்சேன்? உனக்குள்ள நகையை போட்டு போ. எம்மா என் குழந்தை போட்டு போட்டு போர் அடிச்சிட்டுமா. நீ என்ன புதுசு புதுசாவோ டிசைன் வாங்கி தந்த? என்னமோ புதுசு புதுசா வாங்கி தந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏட்டி அதெல்லாம் எடுத்து கொடுக்க முடியாது. அவள்கிட்ட என்ன சொல்லி கேட்பேன்? நீ வேற, அவளை இப்பதான் வந்திருக்கா. நல்லா பழகினதுக்கு அப்புறமாச்சு கேட்கலாம். எந்த மூஞ்சி வச்சுட்டு கேட்க சொல்ற? கூறு கட்டவளை. உனக்கு கேட்க முடியலன்னா இரு. அப்ப நான் கேட்டு வாங்கிட்டாமா. என்னட்டி நினப்பா? என்ன நினப்பா? மானத்தை கப்பலை தீர்வ போலையே. கொஞ்ச நாள் போறட்டி. இப்பதானே நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அதுக்குள்ளேயும் அவன் நகையை கேட்கவா இதை கேட்கவான்னு அலைகிறேன். ஏம்மா நீ தான் கேட்க முடியலன்ட்ட, என்னையவாது கேட்க விட. அதுலயும் ஏமா தடை போடுற? ம் என்னவோ பண்ணு. ஏம்மா அண்ணன் வந்துட்டான் காய்ச்சதங்கைக்கு. வந்துட்டானா? என் பிள்ளைக்கு 3 நாளா ஒரே அலைச்சல் தான். பாவம் என் பிள்ளை. அங்கே ஊருக்கு போனவனே மீட்டிங்னு இங்கே ஃபோன் அடித்து கூப்பிட்டானுவோ. இப்படியே அலைய விடுவானுவோ பிள்ளைய. டோர் ஓபன் பண்ணிட்டேன், வா மலர். ஏம்மா பாத்தியா உன் மவன் கார் கதவெல்லாம் திறந்து விடுறான். ஏன் அவளுக்கு திறந்து வர தெரியாதோ? ஆமாட்டி ஸ்வேதா, கொஞ்சம் ஓவராக தான் போகிறான். இருக்கட்டும் இருக்கட்டும். என்ன மக்களே, இன்னைக்கு வீடியோ பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சோலோ குயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.